Good evening, Pa. Good evening, Ma. Good evening. Yuvraj, shall we start? Okay. See, in yesterday's class, we were talking about the phosphorus acid, isn't it? The next compound in phosphorus is phosphoric acid. This is also, அதாவது இது வந்து சில நேரத்தில் நம்ம ஜனரஞ்சகமான ஆளுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த பாஸ்பாரிக் ஆசிட் கூட ப்ரிப்பரேஷன் 3 மார்க்ஸ்ல கேட்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் 3 மார்க்ல கேட்கலாம், அடுத்தது அதனுடைய எலக்ட்ரான் டாட் ஃபார்ம்ல. அதனால இப்ப நான் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்க்கு வெயிட்டேஜ் ரொம்ப கொடுக்கல. இப்ப PCl3க்கு ரொம்ப கொடுக்கல, PCl5ல ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்தேன், ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட்ல அதனுடைய ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி கொடுத்தேன், அதுக்கப்புறம் அது டைபேசிக் சொன்னேன். இந்த மாதிரி பாஸ்பாரிக் ஆசிட் வந்து ஒரு அளவு, அதே மாதிரி பாஸ்பரஸ் பென்டாக்சைடு எடுத்தா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் இப்படின்றதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் கொடுத்தோம், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இப்ப அந்த மாதிரி பாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துட்டீங்கன்னா அதுல ப்ரிப்பரேஷனும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்கு, சில நேரத்துல 3 மார்க்ஸ்ல கேட்கறாங்க. தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அது மூணுமே பெட்டர் நோ இட். அதுலயும் பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரைபேசிக் அண்ட் ஆக்ஷன் வித் சில்வர் நைட்ரேட்னு இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஈக்குவேஷன்ஸ், அதாவது எதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எழுதுனீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் நன்றாக எழுத முடியாது. ஓகே, ஹிஸ் நேம் என்னப்பா? இவரோட நேம், இவர் நேம் அபியா? அபியா? புனிதா? புனிதா இல்ல, அபி. only for chemistry you are coming, no? You are coming only for chemistry. Okay. See, இப்ப நம்ம வந்து நீங்க என்ன பர்த்டேவா? Today is your birthday. Okay. See, இப்ப பாருங்க, இந்த பாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துட்டா, பாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துட்டீங்கன்னா என்ன முக்கியமான திங் என்னன்னா ப்ரிப்பரேஷன். இப்ப நான் when I was talking about phosphorus acid நான் சொல்லிட்டேன், PCl3 with water, P2O3 with water, phosphorus acid. அங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் PCl3 P2O3 வந்தது phosphorus acidல படிச்சுக்கலாம். அதே மாதிரி பாஸ்பாரிக் ஆசிட் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா P2O5 with water or PCl5 with water ரெண்டுமே gives you phosphoric acid. So phosphoric acid na formula வந்து அது H3PO3, இது H3PO4. preparation நான் சொன்ன பத்தியா பென்டாக்சைடு. ஏன்னா இந்த இடத்துல பாஸ்பரஸ் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +5. எப்படி ஆக்சிடேஷன் நம்பர் +5 சொல்லலாம்னா, ஒரு ஆக்சிஜனுக்கு -2 4 இருக்கு, ஒரு ஹைட்ரஜனுக்கு +1 3 இருக்கு. So when you add the oxidation number of all, you must get 0 because this is a neutral molecule. So இது +3 இருக்கு, இது -8 இருக்கு, இதோட +5 போட்டாதான் 0 வரும். So this is the oxidation number of phosphorus. Here the oxidation number of phosphorus is +5 in phosphoric acid. This you have studied in 11th standard. Okay. So phosphoric acid, how will you prepare phosphoric acid? Means phosphorus pentoxide with water gives you phosphoric acid. இது simple. எங்க படிச்சிருக்கோம்? P2O5 உடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல. இது தவிர லேப் ப்ரிப்பரேஷன் ஒன்னு இருக்கு, அது 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அந்த லேப் ப்ரிப்பரேஷன்றது ஒண்ணும் இல்ல, யூ டேக் பாஸ்பரஸ், ஹீட் இட் வித் நைட்ரிக் ஆசிட். சில நேரத்துல இந்த ரியாக்ஷன் சரியா நடக்கலன்னா லிட்டில் அமௌண்ட் ஆஃப் அயோடின் as added as a catalyst. 4P + 20HNO3 சொல்லலாம் என்ன, அல்லது P + 5HNO3 சொல்லலாம். So P + 5HNO3 gives you H3PO4 + 5NO2 + H2O. இதுதான் லேப் ப்ரிப்பரேஷன். So இந்த ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு 1 மார்க். நான் சொல்லிட்டேன், we have to take phosphorus, it has to be treated with nitric acid. அங்க எழுதும் பொழுது boiling a mixture of red phosphorus, underline red phosphorus, underline with 50% nitric acid, underline in a flask fitted with a reflux condenser on a water bath till no more oxides of nitrogen are liberated. எவ்வளவு நேரம் இந்த ரியாக்ஷன் நடத்தணும்னா, ரியாக்ஷன் நடந்துட்டே இருந்ததுன்னா NO2 வரும், NO2 வரது நின்னுருச்சுன்னா the reaction is over னு அர்த்தம். That is why they say till no more oxides of nitrogen are liberated. இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோ, iodine is acting as a catalyst. The product is evaporated below 453. ஏன்னா இது ஒரு sublimating substance, then cooled in a vacuum desiccator
surrounded by freezing mixture when crystals of orthophosphoric acid is deposited. So இந்த இடம் வரைக்கும் இதுல இருக்கிற அவ்வளவும் நீங்க கரெக்டா சொல்லிரணும். அப்பதான் the reaction takes placeங்கிறதுக்கு பிளஸ் இந்த ஈக்குவேஷன் எழுதணும். lamp preparation of phosphoric acid ஒரு 3 marks question. அடுத்தது இது வந்து deliquescent crystalline solid. Deliquescent absorbs moisture. சாதாரணமா நீரை உறிஞ்சக்கூடியது. It is soluble in water. Chemical properties னு வரும்போது phosphorus acidல நமக்கு என்ன பார்த்திருக்கோம்? இது டைபேசிக் னு சொன்னோம் இல்லையா? அது ஒரு 3 marks question னு சொன்ன அதே மாதிரி phosphoric acid வந்து ட்ரைபேசிக் னு சொல்லலாம். இப்ப phosphoric acid அப்படினு சொன்னா H3PO4 அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா P இருக்கும். அதுல இருக்கிற மாதிரி பாஸ்பரஸ் ஆசிட்ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆக்சிஜன் இருக்கும். இங்க ஒரு OH இருக்கும். இங்க ஒரு HO இருக்கும். இங்க ஒரு OH இருக்கும். சோ இதுக்கு பதிலா ஒரு சோடியம் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலா ஒரு சோடியம் போடலாம். இதுக்கு ஒரு பதிலா ஒரு சோடியம் போடலாம். அதனால ஒவ்வொன்னா ரீப்ளேஸ் ஆகும். இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஒரு சோடியம், செகண்ட் ரியாக்ஷன்ல ரெண்டாவது சோடியம், மூணாவது ரியாக்ஷன்ல மூணாவது சோடியம். சோ ஒன்னு மாத்திரம் ரீப்ளேஸ் ஆயிருக்கு Naவாலன்னா மோனோசோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அல்லது சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட். ரெண்டு சோடியம் ஆச்சுன்னா இதுல 3 OH இருக்கிறதுனாலதான் 3 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன். அதனாலதான் திஸ் இஸ் ட்ரைபேசிக். இப்ப இதான் இந்த 3 ரியாக்ஷன்ஸ். கட்டாயமா நீங்க 3 ரியாக்ஷன்ஸ் எழுதணும் இந்த கொஸ்டினுக்கு. இது ஒரு 3 marks question. பாஸ்பாரிக் ஆசிட் இஸ் a tribasic acid ஒரு 3 marks question. So H3PO4 plus 1 NaOH gives you NaH2PO4 plus H2O, sodium dihydrogen phosphate. அடுத்தது H3PO4 plus 2 NaOH gives you Na2HPO4 plus 2H2O. And then H3PO4 plus 3 NaOH gives you Na3PO4. So ஒவ்வொரு ஹைட்ரஜனா இதுல இருந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்ப 3 காம்பவுண்ட் வரும். இது டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட், trisodium phosphate, sodium dihydrogen phosphate. In this way you can write this 3 equations. கரெக்டா எழுதிட்டீங்கன்னா இதுக்கு 3 marks. இது நிறைய தடவை frequently asked question. அடுத்தது இந்த action of heat வந்து phosphorus acidல இருக்கும், phosphoric acidலயும் இருக்கும். என்ன when H3PO4 is heated, ரெண்டு molecule ஒன்னு சேரும். அப்ப இதுல 6 ஹைட்ரஜன், 2 phosphorus, 8 இருக்கும். ஆனா இங்க போடும் பொழுது ஒரு H2O போயிரும். இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டு ஒரு H2O கழிச்சிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்துரும். H4P2O7 for example you take இது ரெண்டு சொன்னா H6P2O8 இதுல 2 எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் வந்து 4, இதுல 1 எடுத்துட்டீங்கன்னா 7. So this is the formula for pyrophosphoric acid. Okay, அடுத்தது இந்த இடத்துல இருந்து திருப்பி இன்னொரு H2O ரிமூவ் பண்ணிரலாம். அப்படி அதாவது ரெண்டு இதுல வந்து 2 வந்துரும். 2 வந்துட்டு ஒரு H2O ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் வரும். இதே காம்பவுண்ட நம்ம எங்க பாஸ்பரஸ் ஆக்சைட்ஸ்ல நம்ம பார்த்தோம். அதனால இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. pyrophosphoric acid is obtained which on further heating gives you metaphosphoric acid. இந்த டெம்பரேச்சர் வந்து இங்க 523, அங்க 589. அடுத்தது on reaction with silver nitrate it gives yellow. இது ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா phosphoric acid. Please underline this gives you the silver phosphate is yellow precipitate in cold. அழகா வரும், beautiful yellow color precipitate வரும். H3PO4 when it reacts with other phosphoric acid or any phosphate, when it reacts with silver nitrate we get silver phosphate which is an yellow precipitate. Okay, and then uses னு வரும்போது phosphoric acid உடைய uses என்னடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா phosphoric acid ஜெனரலா நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து preparation of many acids க்கு சொல்லுவோம். ஆனா HI and HBr சல்ஃபியூரிக் ஆசிட் மூலமா நம்மளால prepare பண்ண முடியாது. In that case we have to use only phosphoric acid. அதனால for the preparation of HBr and HI as a substitute for sulfuric acid. அடுத்தது it is used as a souring agent in the preparation of soft drinks. நல்ல குலுக்கலாம். அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் என்ன, இப்ப ஃபேண்டா வாங்குறீங்க இல்லன்னா வந்து பேர் என்ன ஸ்ப்ரைட் வாங்குறீங்க, இல்ல அந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கும்போது குளுக்கிட்டு பாட்டில திறந்தா அப்படி புஷ்ன்னு அடிக்கும். அந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் souring agent in the preparation of soft drinks. அடுத்தது it is used in the preparation of phosphate salts. சோடியம், பொட்டாசியம் and அமோனியம் salts வந்து மெடிசன்லயும் யூஸ் பண்றாங்க, ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியிலயும் யூஸ் பண்றாங்க, பாஸ்பேட்டிக் ஃபர்டிலைசர்ஸ்லயும் பாஸ்பாரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இது கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆஸ் அ ஹியூமன் பீயிங் பாஸ்பரஸ் வந்து ஒரு முக்கியமான காம்பவுண்ட், பாஸ்பாரிக் ஆசிட், அது தெரிஞ்சுக்கோங்க.
இப்ப நான் இதனுடைய எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் நேத்து பாஸ்பரஸ் ஆசிட் போடும்பொழுதே சொன்னேன், அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். அதாவது இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்துச்சு பாஸ்பரஸ் ஆசிட், அதுக்கு பதிலா OH வரும். இந்த கேஸ் ஆஃப் பாஸ்பாரிக் ஆசிட் 3 OH வரும். இங்க யூ ஹாவ் டு ரிமெம்பர் பாஸ்பரஸ் சுத்தி 5 எலக்ட்ரான் இருக்கு அண்ட் ஆக்சிஜனை சுத்தி 6 எலக்ட்ரான் இருக்கு, ஹைட்ரஜன்ல 1 எலக்ட்ரான் இருக்கு. சோ அதை நீங்க போடும்போது நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பாஸ்பரஸ் இப்படி போடுங்க, இந்த 2 எலக்ட்ரான் அதாவது 5 எலக்ட்ரான் ஆஃப் பாஸ்பரஸ், அடுத்தது ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான்ஸ இப்படி போட்டுட்டே வரலாம். 6 1 வந்து ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான். அதே மாதிரி இங்க ஒரு ஆக்சிஜன், 2 எலக்ட்ரானுமே பாஸ்பரஸ் டொனேட் பண்ணும். இவங்களது சும்மா இதை சுத்தி இருக்கும். அதாவது யூ ஹேவ் டு டிஸ்டிங்விஷ். இந்த மாதிரி போட்டா பாஸ்பரஸ் எலக்ட்ரான், இந்த மாதிரி போட்டா ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான், இந்த மாதிரி போட்டா எலக்ட்ரான் ஆஃப் ஹைட்ரஜன். இவங்க மாத்தி போட்டிருக்காங்க, நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இதே தான் போடணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா ஆஃப் பாஸ்பாரிக் ஆசிட் இஸ் an important one, very often asked question. அடுத்தது பைரோபாஸ்பாரிக் ஆசிட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் சொன்னேன், பாஸ்பாரிக் ஆசிட் ஆன் ஹீட்டிங் அட் 523 கெல்வின். அதேதான் இது. அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே படிச்சது, பாதி ப்ரிப்பரேஷன்ல வரும், மீதி ப்ராப்பர்ட்டிஸ்ல வரும். ஓகே, இப்ப பாரு, இது எங்க படிச்சிருக்கோம்? உங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாஸ்பாரிக் ஆசிட், 2 மாலிக்யூல் gives you H4P2O7 plus H2O at 523 to 533. அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போது இட் இஸ் a colorless crystalline solid. இப்ப ஒண்ணும் இல்ல, இது இந்த 2 மாலிக்யூல்ல இருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணா இது வரும். இதோட வாட்டரை போட்டீங்கன்னா யூ கெட் திஸ். திஸ் இஸ் ரிவர்ஸ். ஏன்னா அதை வந்து திருப்பி இப்போ இதே என்ன பண்ண போறேன், ப்ராப்பர்ட்டிஸ்ல சொல்ல போறேன். இங்க பாருங்க, இட் இஸ் ரீகன்வெர்டட் இன்டு ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் ஆன் பாயிலிங். H4P2O7 plus H2O gives you 2H3PO4. அதனால இந்த லெசன்ல வந்து நீங்க பார்க்கும்பொழுது நிறைய ஈக்குவேஷன் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுத்துல ப்ரிப்பரேஷன் வர்றது, இன்னொன்னுல ப்ராப்பர்ட்டிஸா வரும். அதுல ப்ராப்பர்ட்டிஸா வருது, இதுல ப்ரிப்பரேஷன். சில நேரத்துல ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஒரு இடத்துல வரும், ரிவர்ஸ் ரியாக்ஷன் இன்னொரு இடத்துல வரும். அடுத்தது when pyrophosphoric acid is heated we get metaphosphoric acid and water. அதாவது இந்த இடத்துல you have to put an arrow. இதுவும் நம்ம எங்க பார்த்தோம்னா பைரோபாஸ்பாரிக், அதாவது இந்த ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆஃப் ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட்ல பார்த்தோம். H4P2O7ல 2 மாலிக்யூல் இது கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து வாட்டரா நிக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அண்ட் தென் இதனுடைய எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா. பட் எலக்ட்ரான் டாட் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் இது ஒன்னும் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். ஆமா, உங்களுக்கு எல்லாமே சிம்பிள் நீங்க சொல்லிருவீங்க. இப்போ இது பாஸ்பரஸ், இது OH, இது OH, இது ஒரு பாஸ்பாரிக் ஆசிட். அடுத்தது இன்னொரு பாஸ்பாரிக் ஆசிட் போடுறேன். இப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு பாஸ்பாரிக் ஆசிட், அது ஒரு பாஸ்பாரிக் ஆசிட். இந்த இடத்துல what I am going to do is I am going to remove water, H2O. அது ரிமூவ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆயிரும்? இது H2O is removed, a bond form ஆயிரும், பைரோபாஸ்பாரிக் ஆசிட். அதனால ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் ஈஸியா போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு பக்கம் H வர இடத்துல மாத்திரம் இந்த இன்னொரு பார்ட் POOH நீங்க போட்டுரும். போட்டுட்டீங்கன்னா you will get electron dot formula for pyrophosphoric acid. அதனுடைய ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, இதே இடத்துல H வந்துச்சுன்னா பாஸ்பாரிக் ஆசிட், அல்லது இந்த பக்கம் H வந்துச்சுன்னா என்னுடைய கை இருக்கிற இடத்துல இன்னொரு பாஸ்பாரிக் ஆசிட். அது ரெண்டுத்துல இருந்தோம் ஒரு H2O மாலிக்யூல் ரிமூவ் ஆகிறது வரக்கூடியது. திஸ் இஸ் தி எலக்ட்ரான். இங்க நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது பாஸ்பரஸ் சுத்தி 5 எலக்ட்ரான், ஆக்சிஜனை சுத்தி 6 எலக்ட்ரான், ஹைட்ரஜனுக்கு 1 எலக்ட்ரான். அந்த ஞாபகத்துல வச்சிருந்தா யூ கேன் ரைட் தி ஸ்ட்ரக்சர் எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா ஆஃப். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ, பாஸ்பரஸ் ஆசிட், பாஸ்பாரிக் ஆசிட் அண்ட் PCl5. இது மூணும் நிறைய ஏதாவது 2 கேட்பாங்க, 3 கேட்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. 2 கேட்பாங்க, 1.5 கரெக்டா நீங்க சொல்லணும். அப்புறம் அதனுடைய அந்த இண்டிகேட்டர் கொடுக்கணும். நீங்க இது பாஸ்பரஸ் எலக்ட்ரான், இது ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான்ற இண்டிகேட்டர் நீங்க கொடுக்கணும் கட்டாயமா. அடுத்து லாஸ்ட் காம்பவுண்ட் இன் திஸ் இஸ் பாஸ்பீன். சோ பாஸ்பீன்ங்கிறது PH3 is nothing but hydride of phosphorus. And then
இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இது லேப் ப்ரிப்பரேஷன் 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். என்ன அதை நீங்க படிக்கும் போதே என்ன இந்த காம்பவுண்ட் அப்படின்னா, இட் இஸ் யூசுவலி அப்டெயின் பை பாயிலிங் ஒயிட் பாஸ்பரஸ். சொல்லும் பொழுது 4p + 3NaOH + 3H2O படிக்கும் போது அப்படி படிச்சிடணும். அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன 4p, ஏன்னா 4 எப்பவுமே பாஸ்பரஸ் வந்து 4 இருக்கும்னு நான் நேத்தே சொன்னேன். அதனால 4p + 3NaOH + 3H2O gives you pH3 + 3NaH2PO2. இந்த ஃபார்முலா தான் கொஞ்சம் வித்தியாசமான ஃபார்முலா. NaH2PO2, this is called sodium hypophosphite. இது கரெக்டா எழுதிட்டீங்கன்னா 3 மார்க்ஸ். இந்த இடத்துல நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடுடைய கான்சென்ட்ரேஷன் 40% சொல்யூஷன், அதையும் நீங்க மென்ஷன் பண்ணணும். 30 to 40% சொல்யூஷன் ஆஃப் காஸ்டிக் சோடா இன் an inert atmosphere of carbon dioxide. ஏன் இந்த பாஸ்பீன் ப்ரிப்பேர் பண்ணும்போது மாத்திரம் இனர்ட் அட்மாஸ்பியரா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்பீனுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுல இந்த மாதிரி கிடைக்கிற பாஸ்பீன் வந்து இம்பியூர் பாஸ்பீன். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை டிசால்வ்ட் இன் that is இந்த pH3 ஓட கொஞ்சம் HCl போட்டாங்கன்னா we get அல்லது HI. இது வந்து the phosphine so obtained is impure. It is passed into an aqueous solution of hydrogen iodide. PH4I is formed. PH4I is heated with KOH. இங்க KOH அல்லது NaOH போட்டு ஹீட் பண்ணலாம். So PH3 + HI gives you PH4I. And PH4I when it reacts with sodium hydroxide we get PH3. இந்த மாதிரி கிடைக்கிற பாஸ்பீன் பியூர் பாஸ்பீன். ஒண்ணும் இல்ல, பாஸ்பீன் HI ல கரைச்சு and then decompose பண்ணா பாஸ்பீன் கிடைக்கும். இது பியூர் பாஸ்பீன். இதெல்லாம் நீங்க இதுவரைக்கும் கேட்கல, தெரிஞ்சுக்கோங்க. பியூர் பாஸ்பீன் பிரிப்பரேஷன். இந்த காம்பவுண்டுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து 1 மார்க்ல கேக்குறாங்க. தமிழ்ல சொல்லணும்னா அழுகிய மீன் நாற்றம் உடையது. ராட்டன் ஃபிஷ், இட் ஹாஸ் தி ஸ்மெல். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் ராட்டன் எக் ஒரு ஆளுக்கு ஸ்மெல் இருக்கு. யாரு? H2S. இவங்க ராட்டன் ஃபிஷ் ஸ்மெல். பாஸ்பீன் இஸ் a colorless gas with rotten fish odor. பாஸ்பீனுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இல்ல, இது ஈஸியா வந்து டீகம்போஸ் ஆகக்கூடிய காம்பவுண்ட். when this is decomposed at 400 Kelvin or 400 degree C அல்லது 723 Kelvinல it decomposes to give you phosphine plus hydrogen. அடுத்தது action of hair. இந்த பாஸ்பீனை பத்தி சொல்லும் பொழுது ராட்டன் ஃபிஷ் ஸ்மெல் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி சாதாரணமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உங்களுக்கு தெரியும் you will have இந்த ஃபிளாஸ்க் இருக்கும், ரவுண்ட் பாட்டம் ஃபிளாஸ்க், அது உள்ள பாஸ்பரஸ் போட்டிருப்பாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு பாஸ்பீன் வரும். It is passed through gas jar containing water. இந்த beehive shelf மேல கேஸ் ஜார் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஆக்சிஜன் ப்ரிப்பரேஷன், ஹைட்ரஜன் ப்ரிப்பரேஷன்ல நீங்க லோவர் கிளாஸஸ்ல படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி பாஸ்பீன் ப்ரிப்பேர் ஆகி, அதுவும் இல்லாம பாஸ்பீன் ப்ரிப்பரேஷன்ல ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, கார்பன் டை ஆக்சைடு அதாவது அந்த அட்மாஸ்பியர் வந்து கார்பன் டை ஆக்சைடு இனர்ட் அட்மாஸ்பியர் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல பாஸ்பீன் வந்து as soon as it comes out of the surface of water எரிய ஆரம்பிச்சிடும். ஹைலி இன்ஃபிளேமபிள், எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயு. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதனால this is action of heat. It burns with oxygen and produces phosphorus pentoxide. அதாவது ரிங்கா போகும். நீங்க பட்டாசு வெடிக்கும் போது பார்த்திருக்கலாம், டியூரிங் த பர்னிங் ஆஃப் கிராக்கர்ஸ் ரவுண்டா சில கேஸ் அப்படியே போகும். தட் இஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, ஓர்டெக்ஸ் ரிங்னு சொல்லுவாங்க. அத ஆக்ஷன் ஆஃப் குளோரின், யார் வேணாலும் குளோரினோட ரியாக்ட் பண்ணிடுவாங்க ஈஸியா. குளோரின் எல்லாரோடய ரியாக்ட் பண்ணக்கூடியது. இப்போ pH3 when it reacts with chlorine we get PCl3 plus 3HCl. excess of chlorine போட்டா PCl5 is also formed. குளோரின் ரியாக்ட் பண்ணாத எலிமெண்டே இல்லன்னு கூட ஒரு அளவுக்கு சொல்லிடலாம், குளோரினும் புளோரினும். அடுத்தது பாஸ்பீன். இப்ப யார் மாதிரி ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம படிச்சோம், பாஸ்பரஸ் ஆசிட் இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் சொன்னோம். அதே மாதிரி பாஸ்பீன் இஸ் ஆல்சோ அ ரெடியூசிங் ஏஜென்ட். யார் ரெடியூஸ் பண்ணுவாங்க? நம்ம சில்வர் நைட்ரேட் தான். சில்வர் நைட்ரேட் இஸ் ரெடியூஸ்ட் டு சில்வர் by phosphine. This is the reducing property. When it is passed through a salt solution corresponding to the metal is formed, and pH3 plus 6 Ag NO3 plus 3 H2O gives you 6 Ag plus HNO3 plus H3PO3. இது எங்க படிச்சிருக்கீங்க? பாஸ்பரஸ் ஆசிட்லயே படிச்சிருக்கீங்க. Similar reduction takes place with silver nitrate. இப்ப அடுத்தது பாஸ்பீனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான யூஸ், நிறைய தடவை 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடியது ஒண்ணு. இது என்ன? uses of phosphine. Please understand. இது வந்து it is used in smoke screen. அடுத்தது when phosphine burns, அதாவது அது என்ன smoke screen அப்படின்னு, screen smoke also can act as a screen.
ஒண்ணு இல்ல, ஒரு சினிமால நடந்துட்டு இருக்குது. வில்லன் முன்னால போயிட்டு இருக்கிறாரு, இல்ல ஹீரோ முன்னால போயிட்டு இருக்கிறாரு, வில்லன் துரத்திக்கிட்டே வருவாரு, இவர் ஒரு குண்டை போடுவாரு, அப்படியே புகை கிளம்பும். அப்ப அந்த ஆளுக்கும் இந்த ஆளும் எங்க இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் தெரியாது. அப்ப அந்த ஸ்மோக் இஸ் ஆக்டிங் as a screen. புரியுதா? அதனால ஸ்மோக் ஆல்சோ கேன் ஆக்ட் as a screen. அதனால அந்த மாதிரி ஸ்மோக் ஸ்கிரீன் ப்ரிப்பரேஷன்ல பாஸ்பீன் இஸ் யூஸ். நான் என்ன சொன்னேன், பாஸ்பீன் வந்து catches fire easily, phosphorus pentoxide வரும். அந்த phosphorus pentoxide வந்து dense white fumes தான் வரும். அதனால it is dense enough to serve as smoke screen. அதனால smoke screenல இது யூஸ் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது, இது ஒரு 3 மார்க்ஸ் கொஸ்டின் நிறைய தடவை கேக்குறாங்க, ஹோம் சிக்னல்ஸ் சொல்றது. இது வந்து யூசஸ் ஆஃப் பாஸ்பரஸ். ஹோம் சிக்னல்ஸ்ங்கிறது ரைட் நோட்ஸ் ஆன் ஹோம் சிக்னல்ஸ் 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். என்ன இப்ப பாருங்க, இது ஹோம் சிக்னல்ஸ்ல கால்சியம் கார்பைடு, கால்சியம் பாஸ்பைடு ரெண்டு காம்பவுண்ட், CaC2 and Ca3P2. Ca3P2 னா கால்சியம் பாஸ்பைட், CaC2 னா கால்சியம் கார்பைடு. ரெண்டு பேருமே ரியாக்ட்ஸ் வித் வாட்டர். அதாவது ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு கண்டெய்னர்ல இந்த கால்சியம் பாஸ்பைட், கால்சியம் கார்பைட் ரெண்டுத்தையும் கட்டி இருக்கும். அதை கட்டிட்டு அந்த மூட்டை என்ன பண்ணுவாங்க, they pierce a hole, ஒரு ஓட்டை போட்டு கடல்ல தூக்கி போட்டுருவாங்க. அப்படி ஓட்டை போட்டு கடல்ல தூக்கி போடும்போது this will react with water to give you phosphine. This will react with water to give you acetylene. உங்களுக்கு தெரியும் பாஸ்பீன் தண்ணி சர்ஃபேஸ்க்கு மேல வந்தவொடனே எரிய ஆரம்பிச்சிடும், அசிட்டிலீன் இன்னும் நல்லா எரியும். அப்ப என்ன ஆகும்னா, திடீர்னு ஏதோ ஒரு எரியறத பார்த்த உடனே வார் டைம்ல, பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு கப்பல், அதாவது இது வந்து this takes place in the sea. War timeல this mixture of calcium phosphide and carbide is used as a home signals, which is serving as a signal for the approaching vessel. ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கு, இன்னொரு கப்பல் வந்துட்டு இருக்கு, திடீர்னு நெருப்பு பார்த்த உடனே அவன் சொல்லிடுவான் அந்த டைரக்ஷன்ல ஒரு கப்பல் இருக்கு, let us change our direction மாத்திப்பாங்க during the warfare. அதாவது வார்ல கூட சில யுத்த தர்மம்னு இருக்கு. எதிரி நாட்டு தானே மிஸ், இதை பார்த்து நம்ம சுற்றுலாமா மிஸ்ன்னு நினைக்காதீங்க. சில நேரத்துல அதை சுட முடியாது, அந்த தர்மத்தோட தான் வந்து சண்டையும் போடுறாங்க. அந்த மாதிரி நேரத்துல இந்த ஹோம் சிக்னல்ஸ்ல பயன்படுத்துற கால்சியம் பாஸ்பைட் அண்ட் கால்சியம் கார்பைட் இஸ் யூஸ்ட் as a signal for the, ஏன்னா இதுல வந்து பாஸ்பீன் வரும், இதுல வந்து அசிட்டிலீன் வரும், அது which acts as a signal for the approaching vessel. Okay, அதனால containers which have a perforated bottom, a hole at the top are filled with calcium phosphide and calcium carbide. These are thrown into the sea. Water enters the container through the bottom and reacts with calcium carbide and calcium phosphide to give you acetylene and phosphine. This is the reaction that takes place there. Ca3P2 plus H2O gives you phosphine, CaC2 plus H2O gives you acetylene, plus calcium hydroxide in both the cases. The phosphine gets ignited spontaneously as it comes in contact with air and also ignites acetylene, and thus bright red flame is produced, which accompanied by huge smoke due to the burning of phosphine. This is serving as a signal for the approaching ship. Okay, in the இடத்துல this is used as a home signals. Very quite often question can be asked in the examination. Write notes on home signals, ஒரு முக்கியமான question. அச்சா, அடுத்தது பாருங்க, இப்ப நான் லெட்ல வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் போட்டு காட்டினேன். அந்த மாதிரி பாஸ்பரஸ்ல ப்ராப்ளம்ஸ் சில நேரத்துல நான் சொல்லிட்டேன், அந்த 3 மார்க்ஸ்ல வந்து 3 ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால ஒரு ப்ராப்ளம் வந்து பாஸ்பரஸ் லெசன்ல இருந்து வரலாம், பாஸ்பரஸ் யூனிட்ல இருந்து. ஏன்னா இப்ப பாருங்க, இந்த காம்பவுண்ட் 15th குரூப்னு சொல்லிட்டாங்க, நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆசிடிக் ஆன்டிமனி பிஸ்மத். பீரியட் நம்பர் 3ன்னு சொல்லிட்டாங்க, யாரு பாஸ்பரஸ். ஏன்னா 2ல இருக்கிறவங்க நைட்ரஜன், 3ல இருக்கிறவங்க பாஸ்பரஸ். வித் குளோரின் உங்களுக்கு தெரியும், பாஸ்பரஸ் குளோரினோட சேர்ந்தா PCl3 வரும், PCl5 வரும். B which further reacts with chlorine to give you, அதாவது first phosphorus gives you some chloride, அது இன்னும் கொஞ்சம் குளோரினோட ரியாக்ட் பண்ணுதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது என்ன, PCl3 இருக்கணும். அப்பதான் அது இன்னும் கொஞ்சம் குளோரினோட சேர்ந்து PCl5 மாறும். And both B and C are chlorinating. நான் நேத்தே சொன்னேன், PCl3 chlorinating agent, PCl5 chlorinating agent, because it chlorinates metals. நான் சில்வர் மாதிரி மெட்டல்ல கூட குளோரினேட் பண்ணக்கூடியதுன்னு சொன்னேன். Ag becomes AgCl. B reacts with SO3, அதுவும் சொன்னேன். PCl3 reacts with SO3 to give you SO2 plus POCl3.
and this is SO3 is reduced to SO2. B has a pyramidal shape. Phosphorus trichloride is pyramidal, phosphorus pentachloride is trigonal bipyramid. Anala B has a pyramidal shape, C has a trigonal bipyramidal shape by sp3 dehybridization. Identify element A, B, C. This is equation. The element which occupies group 15, period number 3 is phosphorus. Therefore, A is phosphorus. Phosphorus reacts with chlorine to give PCl3. Therefore, compound B is phosphorus trichloride and it has a pyramid shape. And P4 plus 6Cl2 gives you 4 PCl3 and PCl3 further reacts with chlorine to give PCl5. Therefore, the compound is C is phosphorus pentachloride. This is first phosphorus trichloride preparation, phosphorus pentachloride. This is B, this is C. And this is PCl3 and PCl5 are chlorinating agents in the examples rendo. இவ்வளவு தூரம் நீங்க எழுதுவீங்களான்னு எனக்கு சந்தேகம். அது 3 மார்க்ஸ்ல கேட்டா அட்லீஸ்ட் 2 ரியாக்ஷன்ஸ் எழுதுங்க, ஏபிசி என்னன்றதையாவது எழுதுங்க. இது ரெண்டுமே you have seen it in the properties of PCl3 and PCl5. அதே மாதிரி metals it is converted into the corresponding chloride. அதே மாதிரி PCl3 plus SO3 gives you POCl3 plus SO2. ஒரு மாடலுக்கு எல்லா பாசிபிள் ரியாக்ஷன்ஸையும் அவங்க கொடுத்துட்டாங்க. டு கிவ் யூ அ மாடல், அதனால கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏபிசி ஐடென்டிஃபை பண்ணி எழுதினாலே பிளஸ் ப்ரிப்பரேஷன் எழுதினாலே P plus Cl2 gives you PCl3, PCl3 plus Cl2 gives you PCl5. You will get the mark. 3 மார்க்கா இருந்தா. And moreover 5 மார்க்ஸ்க்கு நிறைய क्वेश्चंस இருக்குது. ஓகே, அதனால அதை பத்தி பயப்பட வேண்டாம். இந்த பாஸ்பரஸ்ல கேட்கறது ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. P2O3 வரும், இல்ல நேரத்துல P வரும், P கண்டுபிடிக்கணும், P2O3 கண்டுபிடிக்கணும், பாஸ்பரஸ் ஆசிட் வரும். அந்த மாதிரி ஏதாவது 3 தான் வரும், 2 ஈக்குவேஷன் வர மாதிரி தான் வரும். இப்ப அடுத்த ஃபேமிலி 16th குரூப் which is the oxygen family. என்னென்னலாம் இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு, சல்பர் இருக்கு, செலீனியம் இருக்கு, டெலூரியம் இருக்கு, பொலோனியம் இருக்கு. இந்த பொலோனியம்ங்கிறது மேடம் கியூரி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தனிமம். அவங்க சாதாரணமா எல்லாருமே பிரெஞ்சு கெமிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய ஒரிஜினல் ஊர் என்னன்னா போலண்ட். என்ன அவங்க அங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ரெவல்யூஷன் தேர் அண்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மைக்ரேட்டட் ஃப்ரம் போலண்ட் டு பிரான்ஸ். ஆனாலும் அவங்களுடைய நாட்டை பத்தி நினைச்சுக்கிறதுக்காக தான் பொலோனியம்னு அவங்க கண்டுபிடிச்ச அந்த எலிமெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. ஆனால் the first 4 elements are collectively called chalcogens. ஆக்சிஜன், சல்பர், செலீனியம், டெலூரியம், இந்த 4த்துக்கும் பேரு chalcogens. chalcogens என்னன்னா ஓர் ப்ரொடியூசர்ஸ், ஓரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க. நம்ம நேத்து கூட பார்த்தோம், கலீனா பார்த்தோம். என்ன நிறைய ஓர்ஸ் ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆக்சைடு. நிறைய ஓர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் பாத்தீங்கன்னா தே அக்கர் அஸ் டெலூரைட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதனால selenium, tellurium also are very much useful in the ore preparation. Chalco means ore, gen means producers, ore producers. அதனால தான் அவங்களுக்கு பேரே chalcogens are ore forming elements because many metals, metal ores occurs either as oxides or sulfides. சிலதுல tellurides also are there, selenites and tellurides இருக்கு. இப்போ ஒவ்வொரு மெம்பரும் பாப்போம். இவங்களை தெரியுமா? ஆக்சிஜன் தெரியும் இல்லையா? ஆக்சிஜன் தெரியும் இல்லையா? ஆக்சிஜன் இல்லைன்னா நீ நானும் you cannot live. Oxygen is the most abundant element in the important constituent of atmosphere and it constitutes 46.6% of Earth's crust. அடுத்தது sulfur. Sulfur is abundant and occurs in free and combined state. Sulfurக்கு இன்னொரு பேர் என்னன்னா brimstone. Please underline brimstone. 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். Sulfur, brimstone. அடுத்தது polonium, radioactive element that occurs in the trace amount in uranium ores. It's a name from Poland, the home country of Madame Curie, who discovered the element in 1898. And electronic configuration. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பத்தி. ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதே மாதிரி கரஸ்பாண்டிங்கா ஒவ்வொரு குரூப்ல எப்படி மாறும்ன்றதை நீங்க சொல்லிடலாம். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இவங்க எல்லாத்துலயுமே 6 எலிமெண்ட்ஸ். இப்போ நீங்க எலக்ட்ரான் டாட் ஃபார்ம்ல கூட சொன்னேன். ஆக்சிஜன் எழுதுனீங்கன்னா 6 எலக்ட்ரான். ஏன்னா NSல 2 எலக்ட்ரான், NPல 4 எலக்ட்ரான், டோட்டலி 6 எலக்ட்ரான்ஸ். Configuration just 2 electrons short of an octet configuration. இதுல இன்னும் 2 வந்துச்சுன்னா octet configuration. அதனாலதான் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும், -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும். இப்ப பாருங்க, ஆக்சிஜன் எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் 8. ஹீலியம் கான்ஃபிகரேஷன், ஹீலியத்துல 2 எலக்ட்ரான் இருக்கும்.
இதுல 2 4 4 4 8. அடுத்தது சல்பர் பாத்தீங்கன்னா நியான் கான்ஃபிகரேஷன் and then has 2 electrons in the S and the 4 electrons in the P. அடுத்தது செலீனியம் எடுத்துட்டீங்கன்னா 34, ஆர்கான் வந்து 18 and D10 and 4s2 4p4. அதனால 4 plus 2 plus 10 அதாவது 16, இதுக்கு 18, டோட்டலி 34 எலிமெண்ட்ஸ். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 2s2 2p4, 3s2 3p4, 4s2 4p4, 5s2 5p4, 6s2 6p4. இதை வச்சே சொல்லிடலாம். This is present in the 6th group, this is present in the 5th group, 4th group, 3rd group and the 2nd group நம்ம சொல்லிடலாம். அடுத்தது ஏன்னா நீங்க அந்த குரூப் பத்தி ரொம்ப இது படிக்கவே வேண்டாம். ஏன்னா அதை பத்தி ரொம்ப வந்து ஆல்ரெடி நிறைய பாத்திருக்கீங்க. ஆக்சிஜன்னா என்ன, சல்பர்னா என்ன, ப்ரிப்பரேஷன் சல்பர்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க லோவர் கிளாஸஸ்ல. சில நேரத்துல பாத்தீங்கன்னா 6th standard 7th standard எல்லாம் கூட சல்பர் ஆக்சிஜனை பத்தி வந்திருக்கும். அதனால அதை பத்தி ரொம்ப டீடைல்டு டிஸ்கஷன் நம்ம ஹையர் செகண்டரி லெவல்ல வச்சுக்கலாம். அதனாலதான் ஐ ஹவ் கான் டு த நெக்ஸ்ட் குரூப் which is the 17th group. அவங்க யாருடான்னா the halogens. என்ன உங்களுக்கு தமிழ் என்ன தெரியுமா பேரு? ஹாலோஜென்ஸ்னா உப்பீனிகள், உப்பை கொடுக்கக்கூடியவர்கள். உப்பு போட்டுதான் சாப்பிடுறோம், சோடியம் குளோரைடு. என்ன அதனால சால்ட் ப்ரொடியூசர்ஸ். இப்ப நான் என்ன சொன்ன, ஓர் ப்ரொடியூசர்ஸ்க்கு சால்கோஜென்ஸ், GEN சொன்னாலே ப்ரொடியூசர்ஸ். அந்த மாதிரி இங்கேயும் ஹாலோஜென்ஸ் வரும்பொழுது ப்ரொடியூசர்ஸ். யார ப்ரொடியூஸ் பண்றாங்க? சால்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஹாலோ மீன்ஸ் சீ சால்ட், சீ சால்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க. அதனாலதான் group 17 of the periodic table contains the elements fluorine, chlorine, bromine and iodine and astatine. இதுல fluorine, chlorine, bromine, iodine and astatine. Astatine ரேடியோஆக்டிவ் கடைசி எலிமெண்ட். எப்பயுமே இந்த கடைசி எலிமெண்ட் நம்ம விட்டுருவோம். ஈவன் இந்த கேஸ் ஆஃப் பொலோனியம் விட்டுட்டோமா, அங்க பிஸ்மத்தை விட்டுட்டோமா, அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த ஜெர்மானியம்ல லெட் கொஞ்சம் வித்தியாசம்னு சொன்னோம். கடைசியில பாத்தீங்கன்னா தாலியம் இந்த 13th குரூப்ல அதுவும் கொஞ்சம். அதனால லாஸ்ட் மெம்பரே கொஞ்சம் வித்தியாசமானவங்க. சில நேரத்துல ஃபர்ஸ்ட் மெம்பரும் வித்தியாசமானவங்களா இருப்பாங்க. இட் இஸ் derived from 2 Greek words, halogen. Halo means salt producer, halo means salt and gen means producer, salt producer, because most of them exist in sea water. இப்போ நம்ம will go for the halogen family. இப்ப அங்க எல்லாத்துலயும் என்ன பார்த்தோம்? NS2 NP4 பார்த்தோம். இங்க பாரு 2s2 2p5, 3s2 3p5, 4s2 4p5, 5s2 5p5, 6s2 6p5. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 2 electron in the s orbital, 5 electron in the p orbital. Totally we have 7 electron in the outermost orbit. அப்ப யாராவது ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா it will become an octet configuration. அதுலயும் பாத்தீங்கன்னா 2sங்கிறதுனால செகண்ட் பீரியட்ல இருக்கு, தேர்ட் பீரியட்ல இருக்கு, ஃபோர்த் பீரியட்ல இருக்கு, ஃபிஃப்த் பீரியட்ல இருக்கு, சிக்ஸ்த் பீரியட்ல இருக்கு. fluorine, chlorine, bromine, iodine, astatine. Okay. And this is the electronic configuration, general electronic configuration, NS2 NP5. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 5 marks அல்லது 3 marks இந்த யார சுத்தினா இந்த ஹாலஜன் சுத்தி கொஞ்சம் வருது. 5 marks அல்லது 3 marks. சோ இது வரைக்கும் நீங்க பாருங்கப்பா, இத கொஞ்சம் பாருங்கப்பான்னு கொஞ்சம் கொஞ்சம் தான் சொன்னோம். ஆனா இந்த இடத்துல நிறைய கான்செப்ட்ஸ் வந்து which you have to know, which will be useful for you if your aim is to get good marks. and 3 marks நம்ம கரெக்டா எழுதணும்ன்ற இன்டென்ஷன் இருந்ததா நீங்க வந்து இந்த ஹாலஜன் ஃபேமிலி அதுவும் பாருங்க. நம்ம மத்த ஹாலஜன்ஸ் எல்லாம் இங்க வரல. குளோரின் ப்ரிப்பரேஷனோ, புரோமின் ப்ரிப்பரேஷனோ, அயோடின் ப்ரிப்பரேஷனோ அல்லது ப்ராப்பர்ட்டிஸோ அவங்க எப்படி இப்படிங்கறதெல்லாம் வரல. இங்க அதிகமா 12th ஸ்டாண்டர்ட்ல யார பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா புளூரினை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. புரியுதா? இன் தட் ஆங்கிள் யூ ஹாவ் டு திங்க். ஆனால அதுல கொடுத்திருக்கிற நான் அப்பப்ப சொல்றேன், அதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப பாருங்க ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. தட் இஸ் oxidizing property, an important feature of the halogens in their is their oxidizing property, which is due to the high electron affinity of halogen atom. உங்களுக்கு தெரியும் the most electronegative element யாருன்னா fluorine. That is the tendency to attract the shared pair of electron. The oxidizing power decreases from fluorine to iodine. fluorine ல இருந்து ஸ்லோவா குறைஞ்சிட்டே வந்தா the oxidizing factor decreases slowly. இப்போ நீங்க பார்க்கலாம் ஒரு இடத்துல யாரு மோர் ரியாக்டிவா இருப்பாங்க இவங்கள? புளூரின், குளோரின். மைக் இல்லையா? மைக் இல்லையா? யாரு மோர் ரியாக்டிவா இருப்பாங்க? மோர் ரியாக்டிவ் யாரு சொல்லு யுவராஜ், சும்மா சொல்லு. புளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டடைன்ல who will be more reactive in the halogen? புளூரினா குளோரினா? ரிப்பீட்.
இங்க உங்களுக்கு தெரிஞ்சது குளோரின், ஆனா அதுக்கு மேல ஒருத்தர் இருக்காங்க, அவங்க புளோரின் தான் மோஸ்ட் ரியாக்டிவ். ஏன்னா இதுக்கு ஏன் மோஸ்ட் ரியாக்டிவ்னு சொல்றோம்னா, இப்ப இந்த பாண்ட் இருக்கு பத்தியா, எஃப் எஃப் பாண்ட், it has low dissociation energy. You can break this very easily. அந்த பாண்ட் உடைஞ்சு உடனே யாரோடையாவது ரியாக்ட் பண்ணிடும். அதனாலதான் புளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டடைன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, புளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டடைன் பார்க்கும் பொழுது this is the most reactive element. அதாவது எப்பயுமே பா நமக்கு மேல இருக்கிறாங்கப்பா. So இந்த element will be more oxidizing than this. This will be more oxidizing than these three, and this will be more oxidizing than these two. அதனால இந்த மேல இருந்து கீழே வர 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 அதுதான் சொல்றாங்க, that the oxidizing power decreases from fluorine to iodine. அது என்ன ஆக்சிடைசிங் பவர்? இப்போ உங்க கிளாஸ்ல இப்போ சப்போஸ் இங்க ஒரு ஆள் வந்து உட்காரணும்னு நினைக்கிறாங்க, பேர் என்ன, நீங்க வந்து உங்க இடத்த மாத்திப்பீங்களா, அங்க இருக்குல்ல அங்க போ அப்படின்றோம். இல்ல சப்போஸ் நம்மளோட ஒரு பவர்ஃபுல் ஆள் இருந்தா நம்ம எழுந்து வழி விடுவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல யாரா பவர்ஃபுல் ஆளுன்னு கேட்டீங்கன்னா புளூரின். அந்த புளூரின் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு குளோரைடு இருந்தா அதுல இருந்து குளோரினை டிஸ்பிளேஸ் பண்ணும், புரோமைட்ல இருந்து புரோமினை டிஸ்பிளேஸ் பண்ணும், அயோடைட்ல இருந்து அயோடினை டிஸ்பிளேஸ் பண்ணும். புரியுதா? அதே மாதிரி குளோரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குளோரின் கேன் டிஸ்பிளேஸ் ஒன்லி புரோமின் ஃப்ரம் புரோமைட்ஸ் அண்ட் அயோடின் ஃப்ரம் அயோடைட்ஸ். மேல இருக்கிற புளூரினை அசைக்கவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அதை விட இது லெஸ் பவர்ஃபுல். அடுத்தது புரோமின் எடுத்துக்கிட்டா யார மாத்திரம் தான் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ண முடியும்னா அயோடினை மாத்திரம் தான், மேல இருக்கிற ரெண்டு பேர்ட்டையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் the oxidizing power decreases from fluorine to iodine. ஏன் ஆஸ்டடைனை பத்தி ரொம்ப பேச மாட்டோம், ஏன்னா this is radioactive. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷன் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க எடுத்துக்கோங்க NaCl எடுத்துக்கோங்க, அதுல புளூரின் போட்டீங்கன்னா it becomes NaF plus Cl2. இப்ப சப்போஸ் நம்மகிட்ட NaBr இருக்கு, நீ அந்த NaBrல either you can add fluorine or you can add chlorine, ரெண்டுமே possible to give you NaF plus Br2 or NaCl plus Br2. ஆனா புரோமின் வந்து அதுக்கு புளூரினும் குளோரினும் டிஸ்பிளேஸ் பண்ண முடியும், அயோடின் ஒன்னும் பண்ண முடியும். அதனால மேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் displace பண்ணக்கூடியது. That is why we can say that they are more oxidizing power decreases. Okay, the halogens of low atomic number oxidizes the halides of higher atomic number. இது ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, will be useful for you. அடுத்தது பாருங்க, வாட்டரோட ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா soluble in water or not. சாதாரணமா கரையும் சொல்லுவோம், hydrochloric acid dissolved in water, sorry HCl gas dissolved in water to give you hydrochloric acid னு சொல்லுவோம். அந்த மாதிரி HF என்ன பண்ணு தெரியுமா, கரையாது, கரையும், அதே நேரத்துல அது டீகம்போஸ் பண்ணிரும். என்ன இப்ப பாரு, F2ல வந்து the amount depends on the amount of water. Halogens being non-polar molecules do not dissolve to considerable extent in polar solvents like water, but கரையறதுக்கும் டீகம்போஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரியாக்ட் பண்ணாம கரையிறது. இப்ப சோடியம் குளோரைடு போட்டீங்கன்னா that dissolves. சோடியம் அயான் அதுல அப்படியே இருக்கும், குளோரைடு அயான் அப்படியே இருக்கும். HCl கொண்டாந்து தண்ணியில கரைச்சிங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வரும், H பிளஸ் அயான் இருக்கும், Cl மைனஸ் அயான் இருக்கும். ஆனா நம்ம புளூரின் இருக்கு பத்தியா, அதை கொண்டாந்து கரைச்சோம்னா when you pass it through water, decomposes water. For example, 2F2 plus 2H2O gives you 4HF plus O2. Similarly, 3F2 plus 3H2O gives you 6F plus O3, depending on the amount of water. If you have more water, we get ozone. If you have less water, we get oxygen. And chlorine, bromine and iodine are more soluble in organic solvents such as CCl4. அதே chlorine, bromine, iodine la CCl4 ல கரையும், chloroform ல கரையும். Produces yellow, அதாவது bromine forms yellow and iodine forms brown and violet color. Corresponding chlorine இருந்தா yellow, sorry, chlorine இருந்தா yellow, bromine இருந்தா brown and iodine இருந்தா violet. அவங்க கலர். This is greenish yellow, this is brown, this is violet. அந்த கலர் வரும் கார்பன் டெட்ராக்ளோரைடு அண்ட் குளோரோஃபார்ம்ல கரையும் பொழுது. அடுத்தது ஹைட்ரைட்ஸ் ஆஃப் ஹாலைட்ஸ். என்ன ஹைட்ரைட்ஸ் ஆஃப் ஹாலைட்ஸ் அப்படின்னு சொன்னா HF, HCl, HBr, HI.
இவங்க தண்ணியில கரைஞ்ச ஹைட்ராசிட்ஸ் சொல்லுவாங்க. என்ன, all halogens react with hydrogen to form volatile covalent hydrides of the formula இது. These hydrides are called hydracids. ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும் என்னன்னா, சாதாரணமா உங்களுக்கு வந்து all of them will react with hydrogen, chlorine, bromine, iodine, astatine. இப்போ you take hydrogen, when hydrogen reacts with fluorine, first H2 plus F2 வச்சுக்கலாம். H2 plus F2 இருந்தா we get HF. In cold, இருட்டுல வச்சோம்னா கூட, சாரி, in dark, இருட்டுல வச்சீங்கன்னா கூட hydrogen and fluorine reacts. ஓகே, அதே மாதிரி ஹைட்ரஜனையும் குளோரினையும் வச்சா in the presence of sunlight. அதே அண்ட் இப்போ கொஞ்சம் வேணும். இது இந்த மூணுமே ரியாக்டிவிட்டியில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோ. ஹைட்ரஜனும் புளூரினும் இன் டார்க் தே ரியாக்ட். அதாவது அந்த ரெண்டு கண்டெய்னர்ஸ் H2 F2 வச்சு அங்க வச்சுட்டு இருட்டிலே வச்சா கூட ரியாக்ட் பண்ணி HF வந்துரும். அதே H2 plus Cl2 வச்சா you have to keep it in the presence of sunlight. சூரிய ஒளியில வைக்கணும், உடனே HCl வரும். அது ஹைட்ரஜன் அண்ட் புரோமின் வைக்கும்போது ஹீட் பண்ணணும். அயோடினா இருந்தா கேட்டலிஸ்டும் போட்டாதான் ரியாக்ட் பண்ணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுப்பா சொல்லலாமே? What do you understand from this? This is in dark, this is on in the presence of sunlight, this is on heating plus catalyst. What do you understand from this? சொல்லு சொல்லு, பரவாயில்ல சொல்லு, ஏதாவது தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லு. சொல்றாங்க சார், சரி கேட்கல. Fluorine is more reactive. Chlorine is அதை விட இது குறைவு, இதை விட இது குறைவு, இதை விட இது குறைவு. So அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Sometimes it is useful for you. The activity of halogen towards hydrogen decreases from fluorine to iodine in this way. அடுத்தது ஹைட்ராசிட்ஸ், HF, HCl, HBr, HI எல்லாமே reducing agents. என்ன அடுத்தது பாருங்க, ஒரு வித்தியாசம், except HF. HF மாத்திரம் தான் is a gas. அதாவது HF மாத்திரம் தான் liquid. HCl, HBr, HI எல்லாமே gases. ஏன் HF மாத்திரம் liquid அப்படின்னு கேட்டீங்கன்னா, due to the presence of hydrogen bonding. hydrogen bonding இருக்கக்கூடிய எந்த காம்பவுண்டா இருந்தாலும் அது வந்து லிக்விடாக இருக்கக்கூடியது. அதனால HF is liquid, whereas all other halides are gases. அடுத்தது acidic character நீங்க பாருங்க, அந்த அதுல acidic character, this is less than this, this is less than this, this is HI is most acidic and HF is least acidic. ஏன்னா H plus plus C F minus dissociate ஆகாது. ஓகே, இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹைட்ரைட்ஸ் of halogen, comparison of their property little bit important. Okay, today what we have seen, இன்னைக்கு பார்த்ததுல நம்மளுடைய பாஸ்பாரிக் ஆசிட் ஒரு முக்கியமான கான்செப்ட், எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா, பாஸ்பீன் அதனுடைய யூஸ் ரொம்ப முக்கியம். And then we have seen the electron dot formula and electronic configuration of various elements are important. Fluorine பொறுத்த வரைக்கும் 1 மார்க்குக்கு இது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5 மார்க்ஸ்க்கு இருக்கக்கூடியத we will see it in the next class. Yes, good evening. Good evening, Pa.